டே இவ்வளோ நாள் இல்லாம இப்ப எங்க இருந்துடா வந்த பாலான்னு மட்டும் கேட்டுறாத. பாலாதான் எல்லா விஷயத்தையும் தான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேனே. உன்கிட்ட தனியா பேசணும், வா. டேய் வாடா, வா வா. டேய் அதான் நீ கேட்டதை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் இதுக்கு வீட்டுக்கு வந்த? சும்மாதான், உங்க வீட்டுல காஃபி நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டாங்க, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். டேய் யாரா நீ? உள்ள என்ன சொல்லி வச்ச? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா சார்? அவன் ஒண்ணுக்கே அல்லோலப்பட்டு சின்ன பின்னமா ஆகிறான். நீங்க என்னடா ரெண்டு, அதுவும் ஒரே வீட்டுல. செம கில்லாடி சார் நீங்க. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. உனக்கு இப்ப என்ன வேணும்? இதோட முடிச்சுக்கோ. எனக்கு நேராவே இப்பவே இங்கேயே உன் போன்ல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிரு. என்ன சார், நான் தான் சொன்னேன்ல, நான் அந்த அளவுக்கு வர்த்தான ஆள் இல்லை சார், ரொம்ப சாதாரணமான ஆளு சார். சார் என் கேர்ள் ஃப்ரெண்டு நெக்லஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறா. உங்களை மாதிரி ரெண்டு இல்லை சார், ஒன்று தான். அதுவும் ஸ்டார்டிங் லெவல் தான் சார். கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க சார். ஏய் நீ எதுக்குடா தேவையில்லாம வீடு வரைக்கும் வந்திருக்க? எனக்கு தேவையானதை நீங்க கொடுத்துட்டா போதும். அதான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு. அருண் சார், யார தேடுறீங்க? டேய் நீ என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. யார்கிட்டயும் எதுவும் உளரலையே. அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் சார். உங்களை மாட்டி விட்டா என் நிலைமை என்ன ஆகிறது? நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, நான் அப்படியே போயிடுறேன். சரி நீ போ, உனக்கு வேண்டியது வந்து சேரும். அங்கதான் சார் நீங்க நிக்கிறீங்க. சார் நீங்க ஜென்யூன் சார். வரேன் சார். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல. இவங்க தனியா போய் பேசுறத பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு, கண்டுபிடிக்கிறேன். நல்லா தான் இருக்கு. அங்கிள் சாப்பிடுறியா? இல்ல அங்கிள், எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. சரி. அங்கிள் ரொம்ப நாளா ஒரு டவுட். என்ன? அத உங்ககிட்ட தான் கேட்கணும். என்னம்மா டவுட்டு? நான் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அதானே? அது இல்ல அங்கிள், நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கீழே விழாம சாப்பிடுறீங்களே, அது எப்படி? எந்த ஒரு பொருளும் சும்மா கிடைச்சிராது. அது பல பேரோட உழைப்பு. அந்த உழைப்ப நாம வேஸ்ட் பண்ண கூடாது. ஓ அப்படியா? பரவாயில்லையே, உழைச்சு சாப்பிடலனாலும் மத்தவங்க உழைப்ப மதிக்க தெரிஞ்சு வச்சிருக்கியே. எப்படியோ என்ன பாராட்டிட்டா. சரி அங்கிள், ஹோம்வொர்க்லாம் பண்ணணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். பை பை. யோ, சும்மா தின்னுகிட்டே இருந்தா மூளை வேலை செய்யாது. திங்காம இருக்கிறதுனால உனக்கு மட்டும் வேலை செய்தாக்கும். நம்ம பெத்த பொண்ணு நம்மள விட்டுட்டு தனியா டெல்லியில இருக்காளே,
அவளை கூட்டிட்டு வந்து அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு என்னைக்காவது நீ முயற்சி பண்ணிருக்கியாயா? நீயும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. எது இது வரைக்கும் நடந்திருக்கு? யோ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ முறைச்சுக்கிட்டே இருக்க. நான் ஏதாச்சும் சொன்னா நீ என்ன அடிப்ப. அதான். அப்போ அடிக்காத மாதிரி உருப்படியா ஏதாவது யோசனை சொல்லு. நீ மதிச்சு கேட்கறதுனால மனசுல இருக்கிறத சொல்றேன். முன்னாடியாச்சும் சாந்தியை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஜானகி மாதிரி இருக்கிற சீதா வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சீதா இந்த வீட்டை விட்டு போனா தான் நம்ம பொண்ணோட ரூட்டு கிளியர் ஆகும். யோ, எனக்கு தெரிஞ்சு இப்பதாயா உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்திருக்க. நானும் அதை தயா நினைச்சிட்டு இருக்கேன். அப்பா, இன்னைக்கு தான் நீ என்ன பாராட்டியிருக்க. ஐயா, ம், இந்தாங்க ஐயா, இந்த பாப்கார்னை தேவசேன உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். வரேன். எல்லாமே எனக்கா? மாணிக்கம், அம்மா, ஒரு நிமிஷம். உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? ஏமா அப்படி சொல்றீங்க? இந்த அரண்மனைக்கு வேலைக்காரனா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த அரண்மனைக்கே உன் பொண்ண மருமகளாவும் ஆக்கிட்ட. ஆனா உன் பொண்ணு கங்கா இந்த அரண்மனைக்கு எஜமானியாவும் இல்ல, அந்த அருணுக்கு பொண்டாட்டியாவும் இல்ல. கங்கா இன்னும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்காளே மாணிக்கம். எனக்கும் அதை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்னமா பண்றது? அவளோட குணம் அப்படி இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்ட? கங்கா உன் பொண்ணு, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். ஜானகி மாதிரியே இருக்கிற அந்த சீதாவை அவ இங்க கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு. அவ தான் தப்பு பண்ணிட்டானா நீயும் அதை கண்டும் காணாம விட்டுட்டு இருக்கியே. எனக்கும் இது உறுத்தலாதாமா இருக்கு. ஆனா நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றதுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருக்கேம்மா. நீயே மனசுக்குள்ள வச்சுக்கணும். என் அண்ணன் கிட்ட போய் சொல்லு மாணிக்கம். ஏன் பயப்படுற? பொண்ணு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய பெத்த அப்பந்தான் வெளியில கொண்டு வரணும். நீ என் அண்ணன் கிட்ட இத பத்தி பேசு. இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவுங்கிறத அவரே சொல்லட்டும். எப்ப கங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆனாலோ அப்ப இருந்து கங்கா எனக்கு பொண்ணு மாதிரி. அவ வாழ்க்கை இப்ப ஏன் கண்ணு முன்னாடி கெடுறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நாம 2 பேரும் இப்பவே அண்ணன் கிட்ட போவோம். இந்த பிரச்சனையை எப்படி ஆரம்பிக்கணுமோ அப்படி ஆரம்பிச்சு முடிவு கட்டுறேன். அண்ணே, என்னம்மா மாணிக்கத்தோட வந்திருக்க? என்ன விஷயம்? மாணிக்கம் ரொம்ப மன கஷ்டத்தோட இருக்காருன்னு அதான் கூட்டிட்டு வந்தேன். உனக்கு என்னப்பா கஷ்டம்? அவர் சொல்ல தயங்குறாருன்னு நான் சொல்றேன்னு. அந்த சீதாவை நம்ம வீட்டோட வச்சிருக்கிறது சரியா படலன்னு. சீதா இங்க இருக்கிறதுனால உனக்கு என்னப்பா பிரச்சனை? சீதாவும் ஜானகி மாதிரியே இருக்கிறதுனால அவ இங்க இருக்க அருணுக்கு தேவையில்லாத சஞ்சலம் வரும். ஜானகி மேல உள்ள பாசத்துல நம்ம அருண் சீதாவுக்கும் மனசுல இடம் கொடுத்துட்டா நம்ம கங்கா வாழ்க்கை என்னென்ன ஆகும்? என்ன மாணிக்கா, அப்படி ஏதாவது நடக்கணும் சந்தேகப்படுறியா? மாப்பிள்ளை தங்கங்க. ஆனா அவரை குறை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க கூடாது இல்லையா? அண்ணன், இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சீதாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா
அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவா. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா சீதாவையும் வாழ வச்ச மாதிரி இருக்கும். அருண் கங்கா சந்தோஷத்திலையும் எந்த இடைஞ்சலும் வராம இருக்கும். ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போடுறது தானே புத்திசாலித்தனம். நீ சொல்றது நியாயம்தான். என் இடத்துல இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணன் சொல்லிட்டாருல, இனிமே அவர் பாத்துக்குவாரு. நீங்க வாங்க போலாம். நமது குருதேவி சாமுண்டி அமாவாசை அன்று குகை நாட்சி முன்னால் உயிர் காணிக்கை கொடுத்து குரு சாப நிவர்த்தி செய்வதாய் சொல்லிவிட்டு சென்று பல நாட்களாகியும் வரவில்லையே. எங்கு சென்றிருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? நெடுநாளாகியும் குருதேவி சாமுண்டி வந்து சேராததை பார்த்தால் அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரிகின்றது. அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து காகபுஜண்ட மூல மந்திரத்தை உபாசனை செய்வோம். நமது குருதேவி எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். சிவசேகர அகோர வீரபத்ர ஜடாமுனீஸ்வர காகபுஜண்ட ஜெயம். சிவசேகர அகோர வீரபத்ர ஜடாமுனீஸ்வர அகத்தி மாமுனிவ ஜெயம். அனுமதி இல்லாம யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சொல்லி கேட்காம இப்படி அலட்சியமா நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? கருப்ப வார்த்தைக்கு நீ கொடுக்கிற மதிப்பு இவ்வளவுதானா? இதுல இருக்கிறது வெளியில வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நான் சுத்தம் பண்றதுக்கு தான் வந்தேம்மா. கை தவறி தட்டி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சுமா. கவனம் இருக்கிறவங்க மட்டும்தான் கருப்பங்கிட்ட இருக்க முடியும். கவனம் தப்பினா இங்க வேலை இல்ல. நீ பண்ணது பெரிய தப்பு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிடாத. போ. சரிங்கம்மா. நூற்றுக்கணக்கான உருக்களில் மூல மந்திரத்தை உபாசனை செய்தும் நமது குருதேவி நம்மை தொடர்பு கொள்ளவில்லை என்றால் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நமது குருதேவிக்கு என்ன நடந்தது என்று கண்டுபிடித்து அவருக்கு உதவ வேண்டும் என்றால் வரும் அமாவாசை அன்று நம் காகபுஜண்ட வம்சத்தினர் ஒன்று சேர்ந்து
மகா யாக பூஜை நடத்தி இந்த குகை நாச்சிக்கு படையலிட்டு வேண்டினால் அதற்கான வழியை குகை நாச்சி காட்டுவாள். அதற்கு ஏற்பாடு செய்யலாம். அமாவாசைக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கிறதே, அதற்கு முன்பு வேறு எதுவும் உபாயம் இல்லையா? வேறு வழி இல்லை. நாம் அமாவாசை வரை காத்திருந்தே ஆக வேண்டும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தால் ஃப்ரை போட்டுக்கோங்க. என்னம்மா, எப்போதையும் விட இன்னைக்கு டிஃபன் ரொம்ப அருமையா இருக்கே. ஐட்டம் எல்லாம் வேற புதுசு புதுசா இருக்கு. யாருமா பண்ணது? எல்லாம் சீதாவோட கைவண்ணம் தான்ப்பா. சீதாவா? இவ்வளவு வெரைட்டியாவா பண்ணுது? ஏமா அதானே, ஆசிரமத்துல தக்காளி சாதமும் உப்புமாவும் தான் பண்ணி சாப்பிட்டிருக்க முடியும். இதெல்லாம் எப்படி பண்ணிருக்க முடியும்? சீதாவை நீங்க என்ன நினைச்சீங்க? அவ கேட்டரிங்ல கோல்ட் மெடலிஸ்ட். அப்பா, கோல்டு மெடலிஸ்டாம்பா. டேய், சாப்பிட விடேண்டா. மரியாதை. ஏமா, நீ கேட்டரிங் படிச்சவனு சொல்லவே இல்லையே. இவ்வளவு நாளா தெரியாம போச்சே. ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா. தேங்க்ஸ் பா. மாமா, வீட்டு சாப்பாடு மாதிரியே இல்ல மாமா, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு மாதிரியே இருக்கு. ஆமாமா. ஏமா, நீ சாப்பாட்டு விஷயமா படிச்சிருக்கிறத சொல்லியிருந்தீங்கன்னா தினம் ஒரு சைனீஸ், ஸ்பானிஷ் அப்படி ஒவ்வொரு ஐட்டமா பண்ண சொல்லி சாப்பிட்டுருப்பல. அண்ணே, அவ ஏதோ 4 ஐட்டம் தெரிஞ்சு வச்சிருக்கா. அதையே திருப்பி திருப்பி சாப்பிட்டீங்கன்னா சலிச்சு போயிடும். நீ சலிக்காம சாப்பிடு. சீதாவுக்கு 4 ஐட்டம்ஸ் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட டிஷஸ் பண்ண தெரியுமா. எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுத்தாகணும்னு சொல்லிருக்கேன். ஆனா சீதாவை சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏமா, நாங்கெல்லாம் இப்படி வெரைட்டியா சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, சீதாவை சமைக்க விட்டுட்டா நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு சீதா பக்கம் போயிடுவீங்கல்ல, அதுக்கு தான். சீதாவுக்காக நான் என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா கிச்சனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால சமைக்காம மட்டும் இருக்கவே முடியாது. அதனால சீதா கிட்ட விதவிதமா சமைக்க கத்துக்கிட்டு நான் பேர் வாங்கலான்னு இருக்கேன். அதுவும் சரிதான். சீதா எத்தனை நாளைக்கு இங்க இருந்து சமைச்சு போட முடியும்? என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போறவ தானே. சீதாவை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னப்பா இப்படி சொல்றீங்க? சீதாவை இங்கேயே வச்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும் நம்ம வீட்லயே வச்சுக்க முடியுமா? சீதாவுக்கு காலகாலத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அதுக்கப்புறம் சீதா நம்ம கூடவா இருக்க போறா? அவ புருஷ வீட்டில் தானே இருக்க போறா. அதை தான் சொன்னேன். கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க மாமா. வயசு பொண்ணுன்னு வந்துட்டா புருஷன் வீடு தானே சொந்த வீடு. அருண், சீதாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு தான். தள்ளி போடாம அவ கல்யாணத்தை முடிக்கணும். அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சீதா நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா, உன்ன மாதிரி பொறுப்புள்ள மாப்பிள்ளையா பார்க்க வேண்டியது ஓம் பொறுப்புப்பா. சரிப்பா. சீதா ஜானகி மாதிரி இருக்கா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல ஒருத்தின்னு ஆயிட்டா. அவ மேல நாம வச்சிருக்கிற பாசத்தை காட்டுறதுக்காக சீதா பேர்ல நம்ம காஃபி எஸ்டேட்ல 100 ஏக்கர் எழுதி வைக்கலான்னு இருக்கேன். என்னப்பா ஒண்ணு பேசாம இருக்க? சரிப்பா. சீதா, சுமங்கலி பூஜையில நீங்க தாம்பூலம் வாங்கினப்பவே உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் தான் சொன்னேன். என் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு பாத்தீங்களா?
உங்க கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட போயிருக்கு. அவர் கையில என்ன பொறுப்பை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணி முடிச்சிருவாரு. நீங்க வேணா பாருங்க, நீங்க பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்த போறாரு. கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. எனக்கு போதும். என்னப்பா சாப்பிடாம எந்திரிச்சிட்டு? போதும்பா. அப்பா, அவருக்கு வேலை கொடுத்துட்டீங்கல்ல, இனி சீதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் சரியாவே சாப்பிட மாட்டாரு. ஓ இவ கல்யாணம் ஆகி போகிறது நல்ல விஷயம்தான். ஆனா 100 ஏக்கர் காஃபி எஸ்டேட்டும் போகுதே. எங்கிருந்தோ வந்தவளுக்கு சொத்து கொடுக்க நினைக்கிறேன். ஆனா சொந்த மச்சினை என்ன கண்டுக்க மாட்டேங்கிற. கடைசியா வெளியே போற சொத்து இது மட்டுமா தான் இருக்கணும். பார்த்துக்கிறேன்.